இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 8 என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ ஓப்பனிங்லேயே கென்னியோட அம்மாவை காட்டுறாங்க. ஸோ கென்னியோட அம்மா வந்து கென்னிக்காக ஏதோ ஸ்பெஷலாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி நானுமே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரும்போது டக்குன்னு அவங்க வீட்டில் வந்து ஃபோன் ரிங் ஆகுது. ஆனால் அந்த ஊரில் ஃபோன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் ஃபோன் அடிக்குது. ஸோ யாரான்னு சொல்லி கென்னி எடுத்து காதில் வச்சா ஏதோ ரைம்ஸ் மாதிரி ஏதோ பாடுறாங்க. என்ன அப்படின்னா நோ ஒன் இஸ் ஃப்ரீ தே கம் ஃபார் 3 அன்லெஸ் யூ ஸ்டாப் மெலாடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விடுகதை மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. நம்ம கென்னியுமே ஃபோனை வச்சுட்டான். சரி என்னடா ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சமைக்கிற அந்த பாத்திரத்தில் எட்டி போய் பார்த்தா ஏதோ பூச்சி மாதிரி ஏதோ ஒன்று வருது. சுடுதண்ணிலெல்லாம் வெந்துட்டுருக்கு. அதில் ஒரு பூச்சி வந்து நம்ம கென்னியோட கையில் உட்காந்து அது ஒரு மாதிரி டக்குன்னு சூடு பட்டுச்சுன்னா தழும்பாகும்ல. ஸோ அந்த மாதிரி அவனோட கை வந்து பேர்ன் ஆயிடுச்சு. அப்போ தான் இந்த டக்குன்னு பார்த்தா இருந்தது கென்னி வந்து கனவுல இருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே வந்து கனவுல தான் நடந்திருக்கு. ஆனால் இதில் என்னென்னா கனவுல அந்த பூச்சி வந்து உட்காந்து அந்த கையில் தழும்பாச்சுல்ல, அதே மாதிரி உண்மையாகவே கென்னியோட கையில் அந்த தழும்பு ஆகி இருக்குது. அது எப்படிறான்னா தெரியல. கனவுல நடந்த ஒரு விஷயம் ரியலாக எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கென்னிக்குமே அது சுத்தமாக புரியல. ஜிம்மு இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த நம்புகிறாங்க. இது எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஸோ இந்த பிளேஸ் வந்து பிரேக் பண்ணுது சாரா வந்து அதனால தான் அவங்க அண்ணனையே கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசும்போது உண்மையாகவே அவங்க அண்ணனை கொண்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை வந்து ஒரு லூஸ் தனமாக ஒரு கேள்வியும் கேட்குறான். அவனுக்கு டவுட்டு. அவன் வந்து நம்புகிறான் என்னென்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களே வந்து நம்ம கூட இருந்தால் என்ன பண்ணுறது அதை கண்டுபிடிக்கிறதே அவங்க 2 பேர்த்தோட வேலை. ஸோ நம்ம போய் சாராவை போய் பார்த்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை போடுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ சாரா என்ன பண்ணுறான்னா பாய்டோட ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி நான் காட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்குன்னா நான் வந்து சும்மா இருக்க முடியாது, நான் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இரு, உனக்கு என்ன நீ சும்மா இருக்கக்கூடாது தானே, இரு நான் போய் டோனா கிட்ட பேசி உனக்கு ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை சமாதானப்படுத்தி நான் வந்து உனக்கு ஏதாவது வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டோனாவை பார்க்குறதுக்காக நம்ம பாய்டுமே வந்து போகிறாப்புல. இப்போது ஜேடு தபிதாவை வந்து காட்டுறாங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து அந்த டனல் பற்றி தபிதா வந்து ஜேடுக்கிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பா. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் நம்ம தபிதா வந்து ஜேடுக்கிட்ட காட்டுவோம். ஸோ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் நிறைய விஷயங்கள் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுவான். ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு மிஸ்ட்ரி வந்து இருக்குது, நிறையா டாட்ஸ் இருக்குது, நம்மளாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும், நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் வந்து கூட தானே இருந்தான்னு சொல்லி ஜேடுக்கு டவுட் வரும். ஆமாம் அப்போ சிம்பிள்ஸ் பற்றி அவனுக்கு தெரியுமானா அவன் தான் அந்த செவத்தில் இருக்கிறதே நான் காட்டினதுன்னு சொல்லி தபிதா போட்டு விட்ருவான். ஸோ இதில் வந்து நம்ம ஜேடு வந்து கடுப்பாயிடும். ஏன்னா அந்த வயலின் வாசித்தா நான் உனக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன்னு சொல்லி நம்ம ஜேடை வந்து ஏமாற்றி கூப்பிட்டு போயிருப்பான். ஆனால் வந்து விக்டர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அந்த சிம்பிளை வந்து பார்த்து அவன் பைத்தியமாக சுற்றிட்டே இருப்பான். ஸோ விக்டருக்கு தெரிஞ்சும் இந்த டனல் விஷயத்தை பற்றி ஜேடுக்கிட்ட வந்து நம்ம விக்டர் சொல்லியிருக்கவே மாட்டான். அது வந்து ஜேடுக்கு வந்து பயங்கர கடுப்பாயிடுச்சு. பாய்டு வந்து டோனாவை பார்க்குறதுக்கு காலனி ஹவுஸ் வந்து போயிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு சாரா வந்து இந்த மாதிரி சும்மாவே இருக்கா, ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே நினைக்கிறா, ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு டோனா வந்து சாராவுக்கு போர் அடித்ததை பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசுவோம், அதை நான் பார்த்துக்கிறேன், இங்கே எல்ஜினுக்கு வந்து ஏதோ சம்பவம் ஆயிடுச்சு, நீ போய் அதை கவனி அப்படிமா. என்னடான்னு சொல்லிட்டு பாய்டு வந்து எல்ஜினை விசாரிக்க போயிருப்பான். ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் இந்த பாத் டப்பில் வந்து அவனை மூழ்கடிக்கிற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுதான் லாஸ்ட்டாகவே வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ என்னடான்னு பார்த்தா அதுவும் கனவு தான். அந்த மியூசிக் பாக்ஸ் வந்தது, ஏதோ ஒரு ஜந்து வந்து நர்ஸ் வேஷம் போட்ட மாதிரி அவனை தண்ணிக்குள்ளே பிடிச்சி அமுக்குனது, இது எல்லாமே கனவு. ஆனால் அவன் எந்திரிச்சு லைக் அந்த கனவுலேருந்து எந்திரிக்கும் போது வாயிலிருந்து தண்ணியாக கொப்பளிச்சிருக்கான். தண்ணியெல்லாம் வாய்க்குள்ளே போச்சுன்னா எப்படி வெளியே வரும், அந்த மாதிரி ட்ரீமில் நடந்த ஒரு விஷயம் ரியலாகவே வந்து அவன் மூழ்குனா தண்ணி வாயிலேருந்து வரும்ல, நிறைய குடிச்சிருப்பான்ல, அந்த மாதிரி எல்ஜினுக்கு நடந்திருக்கு. ஸோ 2 இன்சிடெண்ட், கென்னிக்குமே வந்து ஒரு கனவு வந்திருக்கு, எல்ஜினுக்குமே கனவு வந்திருக்கு. அந்த கனவில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, இந்த தழும்பாகட்டும் இவன் தண்ணியை துப்புனதாகட்டும், இதெல்லாம் கனவுல நடந்த விஷயம். ஆனால் ரியலாகவும் அவங்களுக்கு இது வந்து நடந்திருக்கு. ஸோ ட்ரீமில் நடக்கிற விஷயம் ரியாலிட்டியாகவுமே வந்து இருக்குது. இது எப்படி அப்படிங்கிறது புரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்ஜின்னு ஒரு ஐடியாவுமே வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி பாய்டு வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லிக்விடை வந்து எடுத்திருப்பாங்கல்ல, ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்ஜின்னு ஒரு ஐடியா விட்டுருக்கோம். என்னென்னா சில்வர் புல்லட்ஸ் என்ன ஒரு அந்த புல்லட் எடுத்து அதில் முக்கி சுடுங்க பார்ப்போம் அது பாய்சனாக இருக்கா என்னன்னு சொல்லி ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு ஐடியா சொல்கிறான். பாய்டுக்குமே வந்து அது ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டான். ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்டு வந்து கென்னியை பார்க்குறதுக்கு போகிறாப்புல காலனி ஹவுஸை விட்டு. இப்போ நம்ம விக்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஈத்தனை பார்க்குறதுக்காக ஈத்தனோட வீட்டுக்கு, அதாவது நம்ம கென்னியோட வீட்டுக்கு வந்து வரான். ஸோ அப்போ ஜூலி வந்து கதவெல்லாம் திறந்து நம்ம விக்டருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். ஏன்னா அந்த சீசன் 1 வந்து அவன் தான் வந்து ஜூலியோட உயிரை வந்து காப்பாற்றிருப்பான். ஸோ ஈத்தனுமே வரான். இந்த விக்டர் வந்து அவனோட
ஜாக்கெட் ஸ்வெட்டர், ஸோ அதை வந்து நம்ம ஈத்தனுக்கு கிஃப்டாகவுமே வந்து கொடுக்கவும் செய்கிறான். ஸோ நம்ம வந்து கிச்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து அந்த கிச்சனுக்குமே வந்து போகிறாங்க. இப்போ வந்து கென்னியோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போது அந்த ஈத்தன் வந்து அந்த ஜாக்கெட்டெல்லாம் ஸோ அப்படியே எல்லாம் என்னடா தொட்டெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு பொம்மை மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கிது. அதை விக்டர்கிட்ட கொடுக்கவும் செய்கிறேன். என்னது இது பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. என்னென்னா விக்டர் சின்ன வயசில் இருந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து காட்டுறாங்க. அவங்க அம்மா விக்டரோட அம்மாவுமே வந்து இந்த ஒரு இதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அவன் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து இந்த இடத்துல வந்து அவன் விக்டர் மாட்டிக்கிட்டாங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த சீனில் காட்டியிருப்பாங்க. இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது சும்மா கதவெல்லாம் திறந்து அடிச்சுட்டு ஒருத்தன் வரான். யாருன்னா ஜேடு. விக்டர் சட்டையை பிடிச்சி என்னை பார்த்தா உனக்கு லூசு பையன் மாதிரி தெரியுதாடா, நீ தாண்டா என்னை வந்து வயலின் வாசி சொல்லி எல்லாம் கூப்பிட்டு போனேன், என்ன சிம்பிளை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனேன், ஏதாவது சொன்னையா, ஆனால் அந்த டனலில் நீ சிம்பிளை பார்த்துருக்க, இதை ஏன்டா நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி நம்ம விக்டரை பிடிச்சி ஜேடு ஏறுன்னு ஏறான். அவன் கோச்சிக்கிட்டு ஓடிடுறான். போனதுக்கப்புறம் நம்ம தபிதா ஜேடு எல்லாமே துரத்திட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, உனக்கு வந்து வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இருக்கா இல்லையா சொல்லு, நீ சொல்கிற இங்கே இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளால் நம்ம வீட்டுக்கே வந்து போக முடியும். ஸோ நம்ம நீ எதாவது இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஜேடுக்கிட்ட நம்ம விக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். நம்ம ரேண்டல் ஆகட்டும், அதாவது யாருன்னா நம்ம மொட்டை ஜிம்மு இவங்க வந்து சர்ச்சுக்கு போய் நம்ம சாராகிட்ட இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. நீ எப்போ வந்த, எதுக்கு வந்த, யார் கூட போனேன், உங்கள் பிரதர் நேத்தனுக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாம் கேட்டுருக்கும்போது டக்குன்னு நம்ம மொட்டை பையன் மூஞ்சில் அடித்த மாதிரி நேத்தன் வந்து இன்னொரு உயிரோட தான் இருக்கானாங்கிற மாதிரி கேட்டுருவான். அது சாராக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ டக்குன்னு பார்த்தா நம்ம டோனாவுமே வந்து வந்துடுவான். ஏன்னா ஆல்ரெடி பாய்டு வந்து சொல்லியிருப்பான்ல சாரா சும்மா இருக்கா ஏதாவது வேலை கொடுங்க. ஸோ வேலை கொடுக்குறதுக்காக துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான் சாராவை பார்க்குறதுக்கு. டக்குன்னு இவனுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண டைமை டோனா வந்துடுவான். இந்த மொட்டைக்கு என்ன ஒரு பிலீஃப்னா இந்த டோனா தான் இதுக்கெல்லாம் காரணமோ, ஏன்னா இவ தானே ஒரு மாதிரி டான் மாதிரி டோனா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவ தான் இதுக்கெல்லாம் காரணமோன்னு இன்னொரு இன்சிடெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அது எப்படி நான் சாராவை கேள்வி கேட்குற நேரத்தில் இந்த டோனா வரா கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி. ஸோ டோனாவுமே வந்து 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சுட்றாங்க. ஸோ ஜிம்மும் மொட்டையும் இப்போ பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா நம்ம வந்து நைட் டைமில் தானே அமானுஷங்களாக நிறைய விஷயம் நடக்குது, ஏதோ மறைக்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம நைட் டைமு நம்ம வந்து அந்த ஆர்வியில் நம்ம ஜிம்மு ஆக்சிடென்ட் பண்ணால அந்த ஆர்வி அதுக்குள்ளே நம்ம இருப்போம். அங்கே இருந்து இதுக்கெல்லாம் என்ன பண்ணுது, இது வந்து என்ன நம்ம கிட்டேருந்து மறைக்குது, இங்கே இருக்கிறவங்க ஏதோ ஒரு பீப்புள் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே இருக்காங்க, நீ நம்பரே இல்லை. ஸோ அவனுக்கு என்ன மறைக்கிறானுங்கன்னு நம்ம வந்து ஆர்விக்குள்ளே உட்காந்து கண்ணு கருத்துமாக நம்ம வாட்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸோ நைட் டைமில் நம்ம மொட்டையும் சரி ஜிம்மும் சரி அந்த ஆர்வி வேனில் போய் தங்கி எல்லாம் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிளானை போட்டு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போது ஜிம்மு வந்து டோனாவை கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்குறான், உனக்கு என்ன பைத்தியமாக நான் பிடிச்சிருச்சு, அவன் அண்ணனை சாரா தான் கொண்டான், நேத்தனை வந்து சாரா தான் கொண்டான், எல்லாத்துக்குமே அது தெரியும். அவனை பார்த்து அவங்ககிட்ட போய் உங்கள் அண்ணன் உயிரோட தான் இருக்கான் லூஸ் மாதிரி கேட்டிருக்கான்னு சொல்லும்போது, இல்லை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு உனக்கு ரேடியோலாம் கேட்டேன்னு சொல்லும்போது மறுபடியும் டோனாட்டே கடுப்பாயிடுச்சு. இன்னும் அந்த ரேடியோ விஷயத்தை வச்சு நீ இன்னும் உருட்டிட்டு தான் இருக்கியா, டேய் இதெல்லாம் கொண்டு போய் அந்த மொட்டை மண்டையிலன்னு சொன்னையா, மொட்டை மண்டையில் ஏற்றி வச்சுட்டாங்க ஏதாவது பண்ண போகிறான்டான்னு சொல்லும்போது ஜிம் வந்து இல்லை நான் சொல்லலை அப்படின்னு ஜிம் சொல்லுவான். ஆனால் ஆக்சுவலாக ஜிம் வந்து மொட்டைக்கிட்ட சொல்லிட்டான், இந்த மாதிரி ரேடியோவிலலாம் நடக்குது, இந்த மாதிரி நான் வாய்ஸ் கிட்டன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மொட்டைக்கிட்ட சொல்லிடுவான். பட் டோனா கிட்ட வந்து ஜிம் வந்து போய் சொல்லியிருப்பான். ஸோ அதை மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, நான் வந்து அந்த மொட்டையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு டோனாவுமே வந்து சமாதானப்படுத்திட்டு நம்ம ஜிம் டோனா 2 பேரும் போயிடுவாங்க. ஸோ இப்போ விக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரூமில் வந்து உட்காந்துருக்கான் அந்த பொம்மையை வச்சுட்டு. ஸோ அவனுக்கு நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் அவனுக்கு நிறைய விஷயங்கள் அவன் மறந்துட்டான் போல. தபிதாவுமே வந்து கேட்குறான் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கும் வந்து காட்டுறாங்க. அதாவது அந்த ஒரு அண்டர் கிரவுண்டில் தான் வந்து அவங்க அம்மா வந்து இந்த பொம்மையை வந்து இந்த விக்டர்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நீ வந்து ட்ரா பண்ணி வரைஞ்சி வை, ஏன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரைஞ்சி வை, காலையில் ஆகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் கிரவுண்டில் வந்து விக்டரை விட்டுட்டு அவங்க அம்மா போயிருப்பாங்க. இது என்ன அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேடு வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு சிம்பிளை பார்த்துருப்பான்ல ஒரு அண்டர் கிரவுண்டில், அந்த அண்டர் கிரவுண்ட் தான் இந்த அண்டர் கிரவுண்டு. ஸோ அதை தாண்டி அவனுக்கு வந்து விக்டருக்கு எதுவுமே ஞாபகமே வந்து இல்லை. ஸோ தபிதாவுமே வந்து ரொம்ப கேட்குறா என்னடா ஏதாவது சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் விக்டருக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிக்சர்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சுருப்பேன். ஆனால் ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதாவது கசப்பான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் போல். ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கி நான் வந்து அந்த காருக்குள்ளே வச்சுருக்கேன், அந்த குப்பை மாதிரி கார் நிறுத்தி வச்சுருந்தாங்க தெரியுமா, ஸோ அந்த காரில் நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தபிதா கிட்ட மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ அந்த பிக்சரில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக ஸோ அந்த காரை
காரில் தானே அது இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து 2 பேரும் போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம பாய்டு வந்து கென்னிக்கிட்ட போய் இந்த மாதிரி ஐடியா சொல்கிறோம், இந்த மாதிரி சில்வர் புல்லட் மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணுவோம், கையில் என்னடா ஆச்சு ஏதோ பண்ணணும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்னியுமே வந்து வந்துடுவான். ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து கிளினிக் வந்து போவாங்க நம்ம கிறிஸ்டியை பார்க்குறக்காக. ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப பயந்து போய் உட்காந்துருப்பான். என்னடான்னா அந்த டெத் பாடி வந்து அங்கே தானே இருக்குது. ஸோ அது வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அமானுஷியமாக இருக்குது, ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்டு கென்னி இவங்க எல்லாருமே வந்து சரி அந்த இது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பாடியை வந்து துணியை வச்சு போத்திருப்பாங்க. திறந்து பார்த்தா உள்ள அத்தனை பூச்சி. இது என்ன பூச்சி அப்படின்னா கென்னியோட கனவுல வந்து ஒரு பூச்சி வந்தது இல்லை, அந்த பூச்சி தான் இந்த பூச்சி. ஸோ கென்னிக்குமே வந்து பயங்கர ஷாக்கு. எல்லாம் வெளியே வந்து நம்ம பாய்டு கென்னி கிறிஸ்டி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த பூச்சி நான் வந்து பார்த்தேன், கனவுல வந்தது, என் கையில் தழும்பு என்னாச்சுன்னு கேட்டிங்களே, இது வந்து அந்த பூச்சியாக தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிறிஸ்டி கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பயந்துருவா. இன்னொன்று என்னென்னா எல்ஜினுக்கு இதே மாதிரி தான், அவன் வந்து தண்ணியில் மூழ்கின மாதிரி தான் கனவு கண்டிருப்பான். ஆனால் அவன் எந்திரிக்கும் போது தண்ணியை வந்து துப்பிட்டு தான் எந்திரிச்சாங்க. ஸோ அப்போ கனவுல ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிறது வந்து ரியலாகவுமே வந்து அது ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி டர் ஆகிடுச்சு. ஸோ என்னடா பண்ணுறது எதுதா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா நம்ம டோனா அம்மா வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேரக்டர் வந்து என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட்டான நிறையா கேரக்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதில் ஒரு கேரக்டர் தான் இந்த டோனா. என்னென்னா இந்த டோனா கிட்டேருந்து எதையுமே மறைக்க முடியாது. ஸோ டோனாவோட கேரக்டர் அதுதான், எவனும் எதையுமே இந்த ஊரில் டோனா கிட்டேருந்து மறைக்கவே முடியாது. ஸோ லாக் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு பாய்டு வந்து சாரியுமே வந்து கேட்குறான். ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 பெரிய ஆளுங்க தான், பெரிய தலைங்க நாட்டாமைங்க வந்து ஒன்று பாய்டு இன்னொன்று டோனா. ஸோ இவங்க 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையில் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ பாய்டு வந்து டோனா கிட்ட உண்மை சொல்லலை அப்படிங்கிறதுக்காக டோனா வந்து கொஞ்சம் கோபமாக தான் இருக்கா. அவங்க திரும்ப அந்த பாடியை போய் செக் பண்ணலான்னு பார்த்தா அந்த பூச்சி எதுவுமே அங்கே இருந்திருக்காது. என்னடா நடக்குதுன்னு சொல்லி பாய்டுக்குமே ஒரே குழப்பம். ஸோ டோனாமா ஒரே விஷயந்தான் சொன்னாங்க, மரியாதையாக இந்த பாடி எடுத்துகிட்டு போய் எரிச்சிருங்க, ஊருக்கு அந்த பக்கமாக வச்சு எரிச்சிருங்க, அவ்வளோதான், தேவையில்லாமல் நீங்கள் வச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பாய்டும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாய்டும் சரி கென்னியும் சரி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அங்கே பார்த்தா நம்ம மொட்டை வந்துடுவான். ஸோ மொட்டை வந்து நம்ம டோனாவை ஃபாலோ பண்ணி தான் அந்த கிச்சன்லேருந்து அங்கே வந்திருப்பான். ஸோ இவங்க வந்து இந்த ஜந்துவை வந்து கொன்னது, அதை டிஸ்போஸ் பண்ண போகிறத பற்றி எல்லாமே வந்து நம்ம மொட்டை வந்து பார்த்துருவான். ஆல்ரெடி மொட்டைக்கு வந்து டோனா மேலே இங்கே இருக்கிற ஒரு சில பேருக்கு மேலே டவுட்டு, அதை இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இதுவும் இந்த ஒரு சிச்சுவேஷனுமே வந்து அமைஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா திரும்ப நம்ம விக்டரை வந்து காட்டுறாங்க. அந்த கார் அது வந்து அவங்க அம்மா வந்த காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கார் டிக்கியை திறந்து பார்த்தா நிறையா பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ட்ராயிங்கில் 2 பேர் இருப்பாங்க, ஒன்று நம்ம விக்டர், இன்னொன்று விக்டரோட சிஸ்டர். ஸோ அப்போ தான் வந்து பயங்கரமான விஷயம், நிறையா விஷயங்கள் ரிவீல் ஆகும். என்னென்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து வரைஞ்சது விக்டர் கிடையாது, விக்டரோட சிஸ்டர். அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை காட்டும்போது என்னென்னா விக்டர் மட்டும்தானே இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக்கில் விக்டரும் அவங்க அம்மாவும் பேசுகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு வந்து எதுவுமே பெருசாக ஞாபகமே இல்லை. அப்போ தான் தெரிஞ்ச பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த பொம்மையை அதாவது நம்ம விக்டர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க அவங்க அம்மா, அவனோட சிஸ்டர்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நீ வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்குவான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கசப்பான விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு தான் ஒழிச்சு வச்சுருப்பான். ஆனால் நாளாக அவனுக்கு வந்து நடந்துருச்சு. அதாவது அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருந்ததுங்கிறதே வந்து அவன் மறந்துட்டான் நம்ம விக்டரு. ஸோ நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அண்டர் கிரவுண்டில் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க அவங்க அம்மா. ஆனால் விக்டரோட சிஸ்டர் என்ன பண்ணிட்டா அப்படின்னா கொஞ்சம் பயத்தில் பொம்மையை கீழே போட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை துரத்திட்டே வந்து பின்னாடி போயிடுவா. ஸோ அந்த அண்டர் கிரவுண்டில் பொம்மையை வச்சுட்டு ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் வந்து நம்ம விக்டர் அந்த உட்கார்ந்துருப்பான் அடுத்த நாள் காலையில் வரைக்கும். ஸோ இந்த சீன் வந்து பயங்கர ஒரு எமோஷ்னலாகவே வந்து எடுத்துருந்துருப்பாங்க. விக்டர் வந்து லிட்டரலாக அழுதுருவான், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, நான் வந்து என்னோடய சிஸ்டரை வந்து இப்படி விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் இந்த சீனு. அதாவது அவனுக்கு ஒரு சிஸ்டர்னு ஒன்று இருந்ததே வந்து மறந்துட்டான். ஸோ அப்போ இந்த ஊர் எந்த அளவுக்கு விக்டரை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து இப்போ அப்படியே வந்து நம்ம காலனி ஹவுஸ் போனால் டோனா போகிறாங்க, மொட்டையும் இருக்கான். என்னடா பார்த்தா திடீர்னு மொட்டை நல்லவ மாதிரி பேசுகிறான். என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்லை நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு, ஸோ அதனால் நம்ம
காம்ப்ரமைஸ் ஆகிப்போம். நம்ம ஒரு வாக்கிங் போவோமா, நம்ம வந்து எங்கேயாவது கொஞ்சம் தனியாக போய் பேசுவோமான்னு சொல்லிட்டு டோனா அம்மாவை கூட்டிகிட்டு இந்த மொட்டை தனியாக போகிறான். ஆனால் இவன் இவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. இப்போ திரும்ப அந்த பிக்சர்ஸ் நம்ம விக்டர் தபிதா கிட்டே வந்தோன்னா அந்த பிக்சர்ஸை பார்த்து அவன் பயங்கர எமோஷ்னலாக அழுகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து தபிதா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறேன், என்னென்னா ஒரு டவர் மாதிரி ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. இது என்னடா இது டவரு அப்படின்னு கேட்டால், நம்ம விக்டர்கிட்ட வந்து அவளோட சிஸ்டர் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி கடைசியாக எங்கள் அம்மா, அதாவது அவங்க விக்டரோட அம்மா போன இடம் இதுதான், அங்கே தான் வந்து நிறையா குழந்தைங்களை வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு தான் விக்டரோட அம்மா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டரோட சிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விக்டரோட அம்மா ஏதோ குழந்தைய காப்பாற்றுறதுக்கு தான் போயிருக்காங்கும் போது தான் தபிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வெள்ளை ட்ரெஸ் போட்ட சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாமே வந்து அவன் கண்ணுக்கு தெரிவாங்கல்ல. ஸோ அது வந்து இதில் ரிலேட் ஆகிற மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க அம்மா கடைசியாக போன இடம் இதுதான் அப்படிங்கும்போது, ஸோ வெளியே போன நம்ம விக்டரோட சிஸ்டர் வந்து திரும்ப வந்து விக்டர்கிட்ட ஏதோ சொன்னாலா, இல்லை வந்து எப்படி இல்லை இது வந்து விக்டர்கிட்ட தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புரியல. ஏன்னா அவங்க அம்மா வந்து அன்னைக்கு விட்டுட்டு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வரவே இல்லை. ஆனால் அவங்க அம்மா இந்த இடத்துக்கு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் சிஸ்டர் மென்ஷன் பண்ணியிருப்பா. அது எப்படி இவளுக்கு தெரிஞ்சுது, இல்லை வந்து இவ திரும்ப வந்து விக்டர்கிட்ட சொன்னாலா என்னன்னு தெரியல. தபிதா பார்க்குற அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட குழந்தைகளுக்கும் இந்த டவருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறத மட்டும் தபிதா வந்து புரிஞ்சுக்கிட்டா. இப்போ அப்படியே நம்ம டவுன் பக்கம் விட்டோம்னா கென்னியும் இவங்களும் வந்து இந்த டெட் பாடியை வந்து எரிச்சிட்ருக்காங்க. எரிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஊர் பக்கம் வரும்போது நம்ம ஜூலி, கென்னியோட அம்மா, அதுக்கப்புறம் நம்ம ஈத்தன், இவங்க எல்லாருமே நின்று பேசிட்டு எல்லாமே இருப்பாங்க பாய்டு கூட. டக்குன்னு பார்த்தா ஒரு வீட்டிலேருந்து ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி வருவான். கையில் ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா பேக்ரவுண்டில் வந்து ஒரு சவுண்டு இருக்கும். இது என்ன சவுண்டுன்னா அந்த பூச்சி சவுண்டு. கென்னி வந்து கேட்பான் தெரியுமா, அந்த பூச்சியோட சவுண்டு கேட்கும். ஸோ திடீர்னு பார்த்தா ஒருத்தன் ஐயையோன்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வருவான். என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் நம்ம ஜிம் வந்து சரி பிளான் பண்ணபடி நம்ம ராத்திரி வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஆர்வி பக்கமே வரான். அங்கே பார்த்தா ஒரு காருமே நின்றுட்டுருக்கோம். ஆனால் இந்த கார் வந்து காலனியோஸ் டோனாவோட கார். என்னடா இங்கே என்னடா நிற்கிதுன்னு போய் பார்த்தா நம்ம மொட்டை பையன் வேலையை கட்டிட்டான். என்னென்னா டோனாவை அடித்து மரத்தில் கட்டி போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம மொட்டை பையன் ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. இது ஜிம்முக்கு பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. டோனாவுமே வந்து பார்க்குறா, சொல்லலைன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டாடா, டோனாக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.